ஹாய் ஹால் வருமாறு அழை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஆச்சரியமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைசிங் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. வாய்ப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் என்ற வார்த்தை வந்து வருது. இதுக்கான வாக்கியங்களை நம்ம பார்த்துருவோம். அவர் அழைக்கப்பட வேண்டும். he should be invited. ஹீனா வந்து அவர், should be invitedனா வந்து அழைக்கப்பட வேண்டும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். அவள் மிகவும் ஆச்சரியமான பதில சொன்னா. she gave a quite surprising answer. she gaveனா வந்து அவ சொன்னா அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. quite surprising answerனா வந்து மிகவும் ஆச்சரியமான பதிலை. அவளிடம் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. I didn't get a chance to speak to her. I didn't get a chanceனா வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. to speak to herனா வந்து அவளிடம் பேசுவதற்கு. வழக்கத்திற்கு மாறாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு abnormally அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அம்சம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஒப்புக்கொள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரின்ற வார்த்தை வந்து வருது. வெற்றி விகிதம் பார்த்தீங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக அதிகமா இருந்துச்சு. The success rate was abnormally high. The success rateனா வந்து வெற்றி விகிதம் அப்படின்னு அர்த்தம் தருது. was abnormally highனா வந்து வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக இருந்தது. கார் சில சிறந்த வடிவமைப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. The car has some excellent design features. asனா வந்து கொண்டுள்ளது. some excellent design featuresனா வந்து சில சிறந்த வடிவமைப்பு அம்சங்களை. ஒப்புக்கொள்பவர்கள் அனைவரும் கையை வந்து உயர்த்துங்க. all those who agree please hold up their hand. all those who agreeனா வந்து ஒப்புக்கொள்பவர் அனைவரும், hold up their handsனா வந்து கையை வந்து உயர்த்துங்க. தோன்று இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உலகளாவிய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. விநியோகம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். வறண்ட நிலத்தில் விரிசல்கள் தோன்றின. cracks had appeared in the dry ground. cracks had appearedனா வந்து விரிசல்கள் தோன்றின. இந்த dry groundனா வந்து வறண்ட நிலத்தில். இது போன்ற மாற்றங்கள் உலக பொருளாதாரத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். Changes like this will impact on the global economy. Changes like thisனா வந்து இது போன்ற மாற்றங்கள் will impactனா வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். on the global economyனா வந்து உலக பொருளாதாரத்தில். மரசாமான்கள் கடை நேற்று எங்கள் புதிய படுக்கையை விநியோகம் செய்தது. The furniture store delivered our new bed yesterday. Furniture storeனா வந்து மரசாமான் கடை, deliveredனா வந்து விநியோகம் செய்தது, our new bed yesterdayனா வந்து எங்களுடைய புதிய படுக்கையை நேற்று. கற்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங்ன்ற வார்த்தை வந்து வரும். பயண மூட்டை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ்ன்ற வார்த்தை வந்து வருது. படித்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேட்டட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஒரு மொழியை கற்க நேரம் எடுக்கும். லேர்னிங் எ லாங்குவேஜ் டேக்ஸ் டைம். லேர்னிங் எ லாங்குவேஜ்னா வந்து மொழியை கற்க, டேக்ஸ் டைம்னா வந்து நேரம் எடுக்கும். எவ்வளவு பயண மூட்டைய உங்களோட எடுத்து செல்றீங்க? how much luggage are you taking with you? how much luggageனா வந்து எவ்வளவு பயண மூட்டை, are you taking with youனா வந்து உங்களுடன் எடுத்து செல்கிறீர்கள். எங்களுக்கு மிகவும் திறமையான அதிகம் படித்த பணியாளர்கள் தேவை. we need a highly skilled highly educated workforce. we needனா வந்து எங்களுக்கு வேணும், highly skilledனா வந்து மிகவும் திறமையான, highly educatedனா வந்து அதிகம் படித்த, workforceனா வந்து பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மாறக்கூடிய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். துல்லியமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்லி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. புதுப்பித்தல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெனோவேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஆண்டின் இந்த நேரத்தில் வானிலை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மாறுபடும். The weather is very variable at this time of year. வெதர்னா வந்து வானிலை, இஸ் வெரி வேரியபிள்னா வந்து மிகவும்
மாறுபடும். அட் திஸ் டைம் ஆஃப் இயர்னா வந்து ஆண்டின் இந்த நேரத்தில். தரவை துல்லியமாக பதிவு செய்வது அவசியம். It is essential to record the data accurately. It is essentialனா வந்து அவசியமாக இருக்கிறது. டு ரெக்கார்ட்னா வந்து பதிவு செய்வது. டேட்டா அக்யூரேட்லி. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா தரவு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. அக்யூரேட்லி துல்லியமாக. மறுசீரமைப்புகளுக்காக அருங்காட்சியகம் மூடப்பட்டது. The museum is closed for renovations. இந்த மியூசியம்னா அருங்காட்சியகம் இஸ் க்ளோஸ்ட்னா வந்து மூடப்பட்டது. ஃபார் ரெனோவேஷன்ஸ்னா வந்து மறுசீரமைப்புகளுக்காக. நடுவர்னா பார்த்தீங்கன்னா ரெஃப்ரின்ற வார்த்தை வந்து வரும். கோவமாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிரிலி அப்படின்றது வரும். திரவம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட்ன்ற வார்த்தை வந்து வருது. முதல் எழுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நடுவர் விசில் அடித்தார் மற்றும் ஆட்டம் முடிந்தது. The referee whistled and the game was over. ரெஃப்ரி விசில்டுனா வந்து நடுவர் வந்து விசில் அடிச்சாரு. The game was overனா வந்து ஆட்டம் முடிந்தது. டாக்ஸி டிரைவர் வந்து கோபத்துடன் பார்த்தீங்கன்னா ஆரனை அடித்து கொண்டு இருந்தார். The taxi driver was angrily tooting his horn. டாக்ஸி டிரைவர்னா வந்து வாடகை பேருந்து ஓட்டுபவர். was angrily tooting his hornனா வந்து கோபத்துடன் ஆரனை வந்து அடித்து கொண்டு இருந்தார். இந்த பாட்டில்ல எவ்வளவு திரவம் உள்ளது என்று நீங்க நினைக்கிறீங்க? How much liquid do you think this bottle contains? How much liquidனா எவ்வளவு திரவம்? Do you thinkனா வந்து நீங்க நினைக்கிறீங்க. This bottle contains-னா வந்து இந்த பாட்டில்ல இருக்குன்னு. பக்கத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா BRS என்ற தன் முதல் எழுத்துக்களை எழுதினார். He wrote his initials BRS at the bottom of the page. He wrote his initials-னா வந்து அவருடைய முதல் எழுத்துக்களை எழுதினார். At the bottom of the page-னா வந்து பக்கத்தின் கீழ்ப்புறம். முகபாவம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. தனி முதன்மைப்படுத்தி காட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்ன்ற வார்த்தை வந்து வரும். செதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கிரேவ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவள் முகத்தில் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். She looked at him with a surprised expression on her face. She looked at himனா வந்து அவள் அவனை பார்த்தாள். with a surprised expression on her faceனா வந்து அவள் முகத்தில் ஆச்சரியத்துடன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. உரையில் உள்ள எழுத்துப் பிழைகள் வந்து பச்சை நிறத்துல வந்து காட்டப்பட்டு உள்ளது. The spelling mistakes in the text has been highlighted in green. The spelling mistake in the textனா வந்து உரையில் உள்ள எழுத்துப் பிழைகள் has been highlighted in greenனா வந்து பச்சை நிறத்தில் காட்டப்பட்டு உள்ளது. பிரேஸ்லெட்ல அவரது பெயர் மற்றும் பிறந்த தேதி பொறிக்கப்பட்டு இருந்தது. The bracelet was engraved with his name and date of birth. Was engraved-னா வந்து பொறிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது. with his name and date of birth-னா வந்து அவரது பெயர் மற்றும் பிறந்த தேதி உடன். எதிர்த்து போராட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேக்ட்ன்ற வார்த்தை வந்து வருது. முகம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்ன்ற வார்த்தை வந்து வருது. ஊக்குவிக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு ஸ்டிமுலேட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். மன அழுத்தத்தை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகா மிகவும் பயனுள்ள நுட்பமாகும். யோகா இஸ் எ வெரி எஃபெக்டிவ் டெக்னிக் ஃபார் கம்பேட்டிங் ஸ்ட்ரெஸ். வெரி எஃபெக்டிவ் டெக்னிக்னா வந்து மிகவும் பயனுள்ள நுட்பம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஃபார் கம்பேட்டிங் ஸ்ட்ரெஸ்னா வந்து மன அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும். இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா சர்ஃபிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஏற்றது. திஸ் பீச் இஸ் வெரி குட் ஃபார் சர்ஃபிங். பீச்னா வந்து கடற்கரை. வெரி குட்னா வந்து மிகவும் ஏற்றது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. இங்க ஃபார் சர்ஃபிங்னா வந்து போட்ல வந்து அந்த அலை மேல விளையாடுற விளையாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில வரிகளை குறைக்க அரசு வந்து திட்டமிட்டு உள்ளது. The government plan to cut taxes in order to stimulate the economy. கவர்மெண்ட்னா அரசு, பிளான் டு கட்னா வந்து குறைக்க திட்டமிட்டு உள்ளது. டாக்ஸஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வரிகள். இன் ஆர்டர் டு ஸ்டிமுலேட் த எக்கனாமினா வந்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில். சேகரிக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டு கேதர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும்.
சேரவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. போன்ற தொடும்பொழுது உணரப்படும் அதன் தன்மை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திட்டங்களை பற்றிய தகவல்களை சேகரிக்க பல நூலகங்களுக்கு நான் சென்றேன். I went to several libraries to gather information about the plants. I went to several libraries. நான் பல நூலகங்களுக்கு போனேன். To gather information தகவல்களை சேகரிக்க about the plants திட்டங்களை பற்றி. நீங்க டிக்கெட் வாங்க வந்திருந்தா வரிசையில சேருங்க. If you have come to buy tickets, please join the queue. If you have come நீங்கள் வந்திருந்தால், to buy tickets டிக்கெட்டை வாங்குவதற்கு, join the queue வரிசையில நில்லுங்க அப்படி அர்த்தம் உங்களுக்கு தருது. வறுத்த உணவு பொதுவாக மொறுமொறுப்பான அமைப்பை கொண்டுள்ளது. Fried food usually has a crisp texture. Fried food வறுத்த உணவு usually as பொதுவாக கொண்டுள்ளது. கிறிஸ்ப் டெக்ஸ்சர்னா மொறுமொறுப்பான அமைப்பை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.